Powerco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. பொதுவா சிபிசிஐடி என்கொயரி வந்து டிஜிபி ஆர்டர் போடுவாங்க. லாண்ட் ஆர்டர் டிஜிபி தான் ஆர்டர் போடுவாங்க. இதில் கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கு. அதில் என்னன்னா அன்னைக்கு ஒரு நல்ல விஷயம், அந்த பையனும் பெண்ணும் மாட்டலை. அவங்க மாட்டிருந்தாங்கன்னா அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவரை சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது நம்ம கவர்மெண்ட் சஸ்பெண்ட் பண்ணலாம், அவர் மேல் நடவடிக்கை எடுத்து இது பண்ணணும் அப்படின்னா மத்திய தீர்ப்பாக இருந்தது. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 20 மணி நேரம் அவரை விசாரிக்கிறாங்க. எம்எல்ஏ வந்து அடுத்த நாள் காலையில் வர அவரையும் விசாரிக்கிறாங்க. விசாரித்து 2 பேரையும் அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. அந்த பெண்ணின் பேரில் நிறைய சொத்துக்கள் இருக்கு. மகேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து எப்படின்னா 1990 என்ஜிஓ நடத்துகிறேன் பழங்குடி மக்களுக்காக அப்படின்னு சொல்லி சில வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வேலைகள்னா சீட்டிங் வேலைகள். இப்போ லேட்டஸ்ட் அவங்களோட வேலை என்னன்னா, அந்த சந்திப்பின் பேரில் ஏடிஜிபியோட கார், இன்னொரு கார், 2 காரில் 5 பேர் போகிறாங்க. யார்? இந்த வனராஜி, மகேஸ்வரி, சரத்குமார் ஒரு அட்வொகேட்டு. வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிபர். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் ஏசிபி மரியாதைக்குரிய ராஜாராம் அவர்கள். வணக்கம் சார். தமிழ்நாடு இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு உற்று நோக்கக்கூடிய ஒரு வழக்கு திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சிறுவனினுடைய ஆட்கடத்தல் வழக்கு தான். அதில் குறிப்பாக கேவி குப்பம் எம்எல்ஏ ஆன பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் அதில் ஈடுபட்டிருக்காருன்றதை தாண்டி ஏடிஜிபி ஜெயராம் அவர்கள் இதில் வந்து சம்பந்தப்பட்டிருக்காருன்றது தான் முக்கியமான ஒரு ஹைலைட்டாக இருக்குது. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வந்து இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாற்ற சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த சிபிசிஐடிக்கு உத்தரவு பிறப்பிக்கிற அளவுக்கு இந்த வழக்கினுடைய தன்மை எப்படி போயிட்டு இருக்கு சார்? அதாவது கலாம்பாக்கம் அப்படிங்கிறது அந்த ஊர் பேர். திருவாலங்காடு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டது. அது வந்து திருவள்ளூர் மாவட்டம். அந்த ஊரை சேர்ந்த தனுஷ் அப்படிங்கிற 23 வயசு ஒரு நம்பருக்கும், விஜயஸ்ரீ அப்படின்னு தேனி மாவட்டத்தை சேர்ந்த 21 வயது ஒரு பெண்ணுக்கும் சமூக வலைத்தளங்கள் இன்ஸ்டாகிராம் மூலமாக ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கு. அது வந்து கொஞ்ச நாளில் காதலாக மாறிடுச்சு. அப்புறம் அந்த பெண் தன் வீட்டை விட்டு வெளியே வந்து, ஏன்னா 18 வயசுக்கு மேற்பட்டவங்க, வெளியே வந்து இந்த தனுஷை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க. இது விஷயமா காவல்துறையில் புகார் கொடுத்து, பெண்ணின் தகப்பனார் வனராஜுங்கிற ஒரு புகார் கொடுத்து காவல்துறை விசாரிச்சிருக்காங்க. விசாரித்தால் அந்த பெண் வந்து நான் இவர் கூட தான் இருப்பேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒன்றும் பண்ண முடியலன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போது அந்த பெண்ணின் பேரில் நிறைய சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு கேள்விப்படுறோம். அதெல்லாம் கேள்விப்பட்டக்கூடிய விஷயந்தான். அதன் காரணமாகவோ தன் அது 2 பேருமே வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க. அந்த பெண்ணின் தகப்பனார் வந்து இந்த 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதுக்காக அவரோட என்ன தொழில் அப்படின்னா, அவருக்கு சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்திருக்காங்க, பூர்வீகம். இப்போ வந்து தேனி மாவட்டத்தில் கடமலைக்குண்டு, வருஷநாடு பக்கத்தில் கடமலைக்குண்டுங்கிற இடத்துல தேங்காய் குடோன் வச்சுருக்காரு. தமிழ்நாடு முழுக்கும் தேங்காய் சாப்பிடப்பட்டார் ஒரு செல்வந்தர். இந்த பையன், அவங்க குடும்பம் வந்து அந்த அளவுக்கு வசதி கிடையாது. அதனால் அவர் தன் பெண்ணை எப்படியாவது பிரித்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் முயற்சி பண்ணுறாரு. அதுக்காக பல்வேறு முயற்சிகளை ஈடுபடுறார். அந்த கடமலைக்குண்டு பக்கத்தில் வருஷ நாட்டில் ஒரு கருப்பணசாமி கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு வந்து குறி கேட்குறதுக்கு எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிகள், ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வருவாங்க. அந்த குறி சொல்லக்கூடிய சாமியாரை போய் பிடிக்கிறார். அவரை வனராஜ் பிடிச்சி அவர் மூலமாக மகேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து எப்படின்னா 1990 காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டராக சேர்ந்துருக்காங்க. வேலையில் இருக்கிறப்போ அவங்களோட ரெக்கார்ட்ஸ், பழைய ரெக்கார்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் பார்த்தப்போ அது வந்து ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்னு தெரிய வருது. அதனால் அவர் 1992 அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. சப் இன்ஸ்பெக்டர் இருந்தவங்க டிஸ்மிஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ஜிஓ நடத்துகிறேன் பழங்குடி மக்களுக்காக அப்படின்னு சொல்லி சில வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன வேலைகள்னா சீட்டிங் வேலைகள். இப்போ லேட்டஸ்ட் அவங்களோட வேலை என்னென்னா, இந்த கருகுமணி, அந்த உத்தராட்ச கோட்டை, இதெல்லாம் வந்து அதாவது பக்தர்களுக்கு விற்கிற மாதிரி, விஐபி பக்தர்கள் அவங்கக்கிட்ட பேசி விற்கிற மாதிரி
இதே மாதிரி சட்டத்துக்கு புறம்பான காரியங்களை செஞ்சு கொடுக்குறது. அவங்கள வந்து அப்ரோச் பண்ணி அந்த பூஜாரி வந்து பனராஜுக்கு அப்ரோச் பண்ணி கொடுக்குறாரு. அவங்களுக்கு வந்து ஏடிஜிபியும் பழக்கம், எம்எல்ஏவும் பழக்கம். ஓகே. ஏடிஜிபி நல்ல பழக்கம். ஸோ அவங்கக்கிட்ட அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி சமாச்சாரம். அப்போ அவங்க அங்கேருந்து வந்து வனராஜும் மகேஸ்வரியும் மதுரையிலேருந்து வராங்க. வந்து பூந்தமல்லியில் வந்து ஒரு ஹோட்டலில் சந்திக்கிறாங்க. சந்தித்து அதுக்கப்புறம் தான் இவங்களை பிரிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் காவல்துறை வந்து நீதிமன்றத்தில் சொன்ன விஷயங்களை தான் நான் சொல்கிறேன். அப்போது வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க சந்திக்கிறதுலாம் அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் அதில் இருக்குது. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் முதல்ல பேசிக்கிறது, இந்த சம்பவத்துக்கு முன்னாடியும் பேசுகிறாங்க, சம்பவத்துக்கு அப்புறமும் பேசிக்கிறாங்க. அந்த கால் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துருக்காங்க. அந்த சந்திப்பின் பேரில் ஏடிஜிபியோட காரு, இன்னொரு கார், 2 காரில் 5 பேர் போகிறாங்க. யார்? இந்த வனராஜ், மகேஸ்வரி, சரத்குமார் ஒரு அட்வொகேட்டு, எம்எல்ஏ கூட இருக்கிறவர், அவரோட ஃப்ரெண்டு 2 பேர், 5 பேர் வந்து நள்ளிரவு 12:50 மணிக்கு அந்த ஊருக்கு போகிறாங்க. அந்த பையனும் பொண்ணு இருக்காங்களா பார்த்து கூப்பிட்டு வர்றாங்க. நள்ளிரவு 12:50 மணிக்கு அங்கே போய் பார்க்குறப்போ அந்த பையனும் பொண்ணும் அங்கே இல்லை. அவங்க அம்மா இருக்காங்க, லட்சுமின்னு. 17 வயசு சிறுவன், அந்த பையனோட தம்பி, தனுஷோட தம்பி இருக்கிறான். உடனே இவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவனை கூப்பிட்டு வருவாங்க. காவல்துறை வாகனம்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க வந்து உடனே அனுப்பிச்சி வச்சுட்டாங்க, ஒன்றும் இது பண்ணல. ஆனாலும் கூட 100க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, இது மாதிரி சமாச்சாரம் கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் கூட்டிகிட்டு போய் பூந்தமல்லிக்கு போயிருக்காங்க. போயிட்டு அங்கே யார்கிட்ட பேசினாங்க என்ன, அப்புறம் அந்த பையனை கொண்டு வந்து ரிட்டர்ன் விட்டாங்க. ராத்திரி 3 மணிக்கு, அதிகாலை 3 மணிக்கு பேரம்பாக்கம்ங்கிற பஸ் ஊர் பக்கத்தில், அந்த ஊர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டு போயிட்டாங்க. இது குறித்து அந்த அம்மா வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க, அதே மாதிரி என் பையனை கடத்திட்டாங்க அப்படின்னு. அதன் பேரில் இந்த 5 பேரையும் கைது பண்ணி காவல்துறை விசாரிக்கிறாங்க. இப்போ மகேஸ்வரி விசாரிக்கிறப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இவங்கெல்லாம் இதில் இன்வால்வ் ஆச்சுன்னு. அந்த அட்வொகேட் ஒருத்தர் சரத்குமார் சொன்னார், அவர் விசாரிக்கிறப்போ அவர் சொல்கிறார் எம்எல்ஏ சொல்லி தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் பேரில் எம்எல்ஏ கைது பண்ணதுக்கு காவல்துறை போகிறாங்க. கைது பண்ணி விசாரிக்கலான்னு போகிறப்போ அவங்க வந்து அவங்க ஆதரவாளர்கள்லாம் சேர்ந்து தடுத்துடுறாங்க. அதனால் ஒரு ஹைகோர்ட்டில் அடுத்த நாள் வந்து ஆன்டிசிபேட்டட் பெயில் போடுறாரு. அந்த ஆன்டிசிபேட்டட் பெயில் போடுறப்போ என்ன பண்ணுறாங்க, ஜட்ஜி நீதியரசர் வேல்முருகன் அவங்க வந்து இவங்க 2 பேரும் மதியானம் 2 மணிக்கு கோர்ட்டில் ஆஜராகணும். 2 பேர் யாரெல்லாம், எம்எல்ஏவும் ஏடிஜிபி. அதே மாதிரி 2 மணிக்கு ஆஜராகிறாங்க. அப்போ முறையில் நிறைய அட்வொகேட்ஸ் புடைசூழ வராரு, அதுக்கு கண்டிக்கிறார் நீதியரசர். அப்புறம் என்ன சொல்கிறாரு, அவர் எம்எல்ஏ கேட்குறாரு, விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து விசாரணைக்கு ஒத்துழைங்க, காவல்துறை விசாரணைக்கு நீங்கள் போகணும், இது மாதிரி கூட்டத்தை கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு டைரெக்ஷன் கொடுக்குறாங்க. நீதிபதி வந்து ஏடிஜிபியை வந்து விசாரணைக்கு உட்படுத்தணும், காவல்துறை விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. அப்போது சீருடையில் இருந்த ஏடிஜிபியை காவல்துறையினர் வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. அழைச்சிட்டு போய் திருவாலங்காடு காவல் நிலையத்தை வச்சு விசாரிக்கிறாங்க. அப்புறம் திருத்தணியில் அங்கே டிஎஸ்பி ஆஃபீஸ் அங்கேயும் வச்சு விசாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 மணி நேரம் அவரை விசாரிக்கிறாங்க. எம்எல்ஏ வந்து அடுத்த நாள் காலையில் வர அவரையும் விசாரிக்கிறாங்க. 10 மணி நேரம் விசாரித்து 2 பேரையும் அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த வழக்கில் ஏடிஜிபி என்ன பண்ணாங்க, அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் சஸ்பெண்ட் பண்ணதுனால அவர் என்ன பண்ணார், ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார். ஹைகோர்ட்டில் இந்த கேஸு ஆர்டர் கொடுத்ததுனால அடுத்த இதாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு. அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவரை சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது நம்ம கவர்மெண்ட் சஸ்பெண்ட் பண்ணலாம், அவர் மேல் நடவடிக்கை எடுத்து இது பண்ணணும் அப்படின்னா மத்திய தீர்ப்பாயம் இருக்குது, அது மூலமாக தான் பண்ண முடியும். அந்த விசாரணைன்னு ஒன்று நடத்தணும், நடத்தி தான் பண்ண முடியும். அது பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க போய் முறையிடுறாங்க. இப்போ அவங்க வந்து இந்த வழக்கில் என்ன, ஏடிஜிபியை விசாரித்தது ஒரு இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி அந்த லெவலில் தான் விசாரிச்சிருக்காங்க. அவரோட கேடர் ஜாஸ்தி, அதனால் தனியாக விசாரிக்கணும். 2வது ஒரு சின்ன காவல் நிலையம் இது, அவங்களுக்கு அடுத்த இன்னொரு கேஸ் வந்துன்னா இதை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் இதை சிபிசிஐடி விசாரிக்கணும், கான்சன்ட்ரேட்டடாக அவங்க விசாரிப்பாங்க, ஃபோக்கஸ்டாக விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. பொதுவாக சிபிசிஐடி என்கொயரி வந்து டிஜிபியே ஆர்டர் போடுவாங்க, லாண்ட் ஆர்டர் டிஜிபி தான் ஆர்டர் போடுவாங்க. இதில் கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கு, அதனால் கோர்ட்டுக்கு உத்தரவு போடுறதுக்கு ஆர்டர் போடுறதுக்கு உரிமை இருக்குது. அதன் பேரில் இந்த வழக்கு அங்கே மாற்றப்படும், மாற்றி தொடர்ந்து விசாரிக்கப்படும். விசாரிக்கிறப்போ என்னென்ன சாட்சியங்கள் யார் யாருக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறத வச்சு
அவங்க பேரில் சார்ஜ் ஷீட் கொடுக்குறோம். ஆனால் சார் நீதிமன்றம் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒருவேளை தமிழ்நாடு அரசு இவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுதுன்னா அதுக்கு நாங்கள் எதுவும் உத்தரவு போட முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு மேலே அவருக்கு வேற ஆப்ஷன் இல்லையா? அப்போ அந்த இந்த வழக்கு விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த பதவின்றது திரும்ப வருமா? வழக்கில் அவர் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு உயர்நீதிமன்றத்தில் டாக்குமெண்ட்ஸ்லாம் சிடிஆர் கால் டீட்டெயில்ஸு, சிசிடிவி ஃபுட்டேஜ், இவரோட கார் சம்பவ இடத்துக்கு போயிருக்கு. அந்த காரில் தான் இருந்து அந்த பையனை இறக்கி விட்ருக்காங்க. கார்னால் அரசாங்க காரு. அதில் வந்து அரசாங்கம் கொடுத்த இவர் வந்து ஏடிஜிபி ஃபார் இதுக்கு டிஎஸ்பி பெட்டாலியன் இருக்குல்ல, ஆர்ம்டு ரிசர்வ், அந்த டிஎஸ்பி பெட்டாலியனுக்கு ஏடிஜிபி. அவங்களுக்கு அரசு கொடுத்த 2 டிரைவர் இருக்காங்க. அவங்களும் இதுக்கு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க இவரோட உத்தரவின் பேரில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவர் வந்து குற்றவாளியா இல்லையா அப்படிங்கிறத விசாரித்து முடிவு பண்ணியிருக்கோம். அவரை சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அவர் டோட்டலாக அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறது அந்த மாதிரி அதிகாரங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய் தான் பண்ண முடியும். அவர் தீர்ப்பாயத்துக்கு போய் அவர் நிவாரணம் தேடலாம். ஆனால் சார் இந்த வழக்கில் வந்து அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, என்னோட வண்டியை வந்து தேவை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றது. இந்த வாதம் வந்து சரியானது சார்? அது வந்து விசாரணையில் தான் தெரியும். இப்போ அவரோட வெர்ஷன் அது, மற்ற இவங்களோட வெர்ஷன் வந்து அவரோட கார் அங்கே இருக்கு. அப்போ ஒரு ஏடிஜிபியோட காரை வித்தவுட் இஸ் நாலேஜ் அவங்க டிரைவர் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. நிச்சயமாக ஒரு இன்ஸ்பெக்டரோட ஜீப்பை கூட அவரோட உத்தரவு இல்லாமல் அந்த டிரைவர், அவர் ஒரு ஹெட் கான்ஸ்டபிளோ ஒரு கான்ஸ்டபிளோ இருப்பார், அவர் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ண முடியுமா? இதெல்லாம் விசாரணையில் தெரிய வரும். இது வந்து இப்போ அவங்க சொல்கிறாங்க ஆரம்ப கட்டத்தில், இதுலேருந்து வெளியே வர்றதுக்காக சொல்லலாம். ஆனால் உண்மை என்னங்கிறது மறைக்க முடியாது. சிசிடிவி ஃபுட்டேஜை மாற்ற முடியாது, கால் டீட்டெயில்ஸை மாற்ற முடியாது. இப்போ அந்த அன்றைக்கி வண்டி ஓட்டின டிரைவரை நிச்சயமாக விசாரிப்பாங்க. விசாரித்தா உண்மைகள் தெரிய வரும். இப்போ இந்த சிபிசிஐடிக்கு இதை மாற்றிருக்காங்கன்னு போது அந்த சிபிசிஐடியோட விசாரணை அப்படின்றது எந்த மாதிரி இருக்கும் சார்? குறிப்பாக இப்போ இவர் வந்து ஏடிஜிபின்றீங்க. இப்போ காவல்துறையில் வந்து ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் தான் விசாரிச்சிருக்காங்க. இவர் ஏடிஜிபி கேடர், இன்னொருத்தர் எம்எல்ஏ. அப்போ அப்படி இருக்கிறப்போ இவங்களுக்கு வேற ஒரு கேஸ் வந்துச்சுன்னா அந்த கேஸை அவங்க ஃபோக்கஸ் பண்ண முடியாது, டைம் கிடைக்காது. திடீர்னு ஒரு விஐபி பந்தோஸ் வந்து அதுக்கு போயிடுவாங்க. ஆனால் சிபிசிஐடின்னு போயாச்சுன்னா இதுக்குன்னு ஒரு டீம் போட்டுருவாங்க. அங்கே ஒரு ஏடிஜிபி இருக்காங்க, அவங்க வந்து இதுக்கு ஒரு டீம், ஒரு எஸ்பிஓ ஒரு டிஎஸ்பி தலைமையிலே ஒரு டீம் போட்டுருவாங்க. அதுக்கு கீழே இன்ஸ்பெக்டர் எஸ்ஏ இருப்பாங்க. ஒரு 8 பேரோ 10 பேரோ ஒரு டீம் போட்டாங்கன்னா அந்த டீம் இந்த வழக்கை மட்டுமே விசாரிப்பாங்க. வேறொரு வழக்கு அவங்க கையில் கொடுக்கப்படும் வரை, இல்லை ஆல்ரெடி ஒரு கேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கேஸையும் இதையும் தான் விசாரிப்பாங்க. ஸோ அவங்க ஃபோக்கஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை விசாரிக்க முடியும். விரிவான விசாரணைக்கு இது சிபிசிஐடி, நம்ம விரிவான விசாரணைக்கும் தெளிவான விசாரணைக்கும் இது நிச்சயமாக யூஸ் ஆகும். ஓகே. இப்போ அதே மாதிரி சார், இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஏடிஜிபியோட வாகனத்தை பயன்படுத்தி அந்த மாணவரை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. சாமானிய மக்கள் ஒரு கேள்வி என்ன, இப்போ போலீஸ் வாகனம் அப்படின்றது வெளியில் வந்தாலே நம்ம வந்து போயாகணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கு இல்லையா? இப்போ பொதுமக்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறது சார்? இந்த விஷயம் இதில் பார்த்ததுன்னா நம்ம ஃபோன் பண்ணியிருக்காங்க, 100க்கு ஃபோன் பண்ணியிருக்காங்கல்ல, லட்சுமின்னு சொல்லிட்டு அவங்க மதர் இருக்காங்கல்ல, அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க அந்த கூட்டு போன உடனே. அப்புறம் காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்துருக்காங்க. அதன் பேரில் தான் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அதனால் வந்து அவங்களும் வரும் தெரிஞ்ச ஆட்கள் தான். அதில் என்னென்னா அன்றைக்கி ஒரு நல்ல விஷயம், அந்த பையனும் பெண்ணும் மாட்டலை. அவங்க மாட்டிருந்தாங்கன்னா வேறு மாதிரி வடிவங்களில் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, நிச்சயமாக சார். மின்னமலம் நேருக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி. Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.